நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்காவில் மட்டுமல்ல. பெருமானாருடைய பிறப்பை பற்றி பேசுகின்ற நேரத்தில் மக்கா மட்டுமல்ல, மக்காவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்குண்டான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பெருமானார் பிறந்தது, அவர்கள் பிறந்ததின் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது மக்காவில் மட்டும்தான் நடக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தான் பிறந்தார்கள், மதீனாவில் தான் இறந்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது உலக நாடுகளில் எல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்தில் பல பாகங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததின் அற்புதங்கள். பாரசீகத்திலே 1000 ஆண்டுகள் அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்த அந்த அணையா விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அடுத்த நொடியிலே அந்த அணையா விளக்கு அணைந்து போனது. பாரசீகத்திலே விளக்கை அவர்கள் கடவுளாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த அணைந்து போனது பெருமானார் அவர்கள் உதித்ததற்கு பின்னால், பிறந்ததற்கு பின்னால் அணையா விளக்கு அணைந்து போனது என்று வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்ததின் சிறப்புகளிலே சொல்லுகின்ற நேரத்திலே பஸரா, ஷாம் இது போன்ற இடங்களிலே ஆங்காங்கே அற்புதங்கள் நடந்தது என்று வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் முழுக்க அவர்களின் வருகையை அல்லாஹ் எதிர்பார்க்க வைத்து விட்டான் என்பதுதான் மிக அற்புதமாக இருந்தது. எந்த கொள்கையை கொண்டு வர வேண்டுமோ அந்த கொள்கையை பிறக்கின்ற பொழுதே கொண்டு வந்து விட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அணையா விளக்குகள் கடவுள் அல்ல, சிலைகள் கடவுள்கள் அல்ல, எல்லாம் அழிந்து போனது என்று வரலாறு. எந்த கொள்கைக்காக வேண்டி இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த கொள்கையோடு வெளியே வந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் பிறந்து விட்டார்கள், ஒளி பிறந்து விட்டது, இருள் மாய்ந்து விட்டது என்பதை சொல்லுவான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா.